ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி டிடிஆர் அப்படின்னா டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ட்ரிபிள் க்ரோஷெட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதோட இன்னொன்று தான் டிடிஆருங்கிறது டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 15 செயின் போட்டிருக்கேன். இப்போ திருப்பியும் ஒரு 5 செயின் ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் திருப்பி ஒரு 5 செயின் போட போகிறேன். 1 2 3 4 5 போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இங்கேருந்து 5th செயினில் விடுறேன். பார்த்தீங்கன்னா சாரி, இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு 1 2 3. இப்போ நம்ம பார்க்குறது வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்டு. இதுக்கு 3 டைம் யான் லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 3 டைம் சுற்றிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5th செயினில் 4 செயின் விட்டுட்டு 5th செயினில் நீடில் போட்டு ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வெளியே எடுக்கிறேன், அப்புறம் 2 டைம்ஸ் வெளியே எடுக்கிறேன், அப்புறம் 2 டைம்ஸ், அப்புறம் 2 டைம்ஸ். இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட். பாருங்கள், யானை எத்தனை டைம் நீடில் மேலே ஓவர்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 3 இந்த மாதிரி 3 டைம் போட்டுட்டு இப்போ அடுத்த செயினில் இப்படி இழுக்கிறோம். திருப்பி 2 லூப்லேருந்து வெளியே எடுக்கிறோம், அடுத்து 2 லூப்லேருந்து வெளியே எடுக்கிறோம், திருப்பி அடுத்து 2 லூப்லேருந்து வெளியே எடுத்து இப்படி வெளியே எடுத்துடுறோம். இந்த க்ரோஷெட் வந்து இப்படி தான் கேப் வரும். பாருங்கள், 1 2 3 டைம் லோட் பண்ணியிருக்கேன் யானை. திருப்பி பக்கத்து செயினில் உள்ளே போடுறேன். பார்த்திங்கன்னா 1 2 3. இது வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. இதில் டபுள் க்ரோஷேக்கு 2 டைம் சுற்றுவோம், இதுக்கு 3 டைம். 1 2 3 டைம் யான் லோட் பண்ணியாச்சு. பக்கத்து செயினில் எகைன் விடுறோம். நீடில் பாருங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு. இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து வெளியே எடுக்கிறோம், அப்புறம் எகைன் அடுத்த 2 லூப்லேருந்து வெளியே எடுக்கிறோம், திருப்பி அடுத்த 2, அப்புறம் கடைசி 2 லூப்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். இதுதான் போடுறது. ஸ்லிப் நாட் போட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பித்து செயின் போட்டு இதை ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இதே தான் இந்த எண்டு வரைக்கும் நம்ம போடுறோம். நீங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2லேருந்து வெளியே எடுத்துடுறோம், எகைன் 2 நாட்லேருந்து வெளியே எடுத்துடுறோம், அப்புறமும் 2 வெளியே எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் 2 வெளியே எடுத்துடுறோம். இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட். இதை ஷார்ட் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா டிடிஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எகைன் பார்த்துக்கோ, 2 3 டைம் லோட் பண்ணியாச்சு. பக்கத்து செயினில் இது பண்ணுறோம். எல்லாத்துக்குமே இது தான் ஃபவுண்டேஷன். இது தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும் ஃப்ரெண்ட். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய இங்கே பாருங்கள், கடைசி வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பியும் ஒரு 5 செயின் போட்டு தான் திருப்பணும். 1 2 3 4, சரிங்களா? இப்படி திருப்பிடணும். இப்படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸு, ஸ்வெட்ரு, இந்த மாதிரி இதில் தான், இந்த பேட்டர்னில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கார்ஃப் இதிலலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, யானை லோட் பண்ணுறோம் 3 டைம். 5th செயின், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல விட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஓகேவா ஃப்ரெண்ட்? 5 செயின் போட்டு தான் நம்ம திருப்பணும். அப்புறம் 3 டைம் லோட் பண்ணுறோம். திருப்பி எகைன் இந்த இதிலேருந்து விட்டு எடுக்கிறோம். ஸ்கார்ஃபெல்லாம் போடும்போது, இந்த செயின் போடும்போது உங்களுக்கு இது வந்து ட்ரிபிள் க்ரோஷெட்டை விட ஹைட்டு ஜாஸ்தி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டிச்சு ஜாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக வரும்போது நமக்கு வந்து பேட்டர்ன் போடும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும். பாருங்க, பார்த்தீங்களா? புரிஞ்சதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்டுங்கிறது. இது ஸ்வெட்ரு, ஸ்கார்ஃப் இதிலெல்லாம் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டு ஸ்டார்டிங் பண்ணிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம நிறையா இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஏதாவது புரியலனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு
இல்லை இப்போ சொல்லி கொடுத்ததில் எது புரியலனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் போடணும். இப்போ இதுவும் அதே மாதிரி தான், முடிக்கும்போது ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடுவோம், ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்லிப் நாட் போடுவோம். இப்போ இந்த பேட்டர்ன் இது தான், இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக. பார்த்தீங்கன்னா இப்படி முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பேட்டர்னில் வரும். இது டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது இப்படி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே திருப்பி இப்படி போட்டு எடுத்து கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஸ்லிப் நாட்டு தான். இது ஒரு மெத்தடு. கட் பண்ணிவிட்டு இந்த நூலை நீங்கள் இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் வராது. இதுவும் ஒரு ஸ்லிப் நாட்டு. இப்போ நம்ம போட்டது வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.